ஹலோ. ஹலோ தம்பி. ஹலோ அண்ணா பிரகாஷ். வணக்கம்ண்ணா. வணக்கம்மா. வணக்கம் பாப்பா. சொல்லுங்க. தம்பி எப்படி இருக்காங்கம்மா? அண்ணா நல்லா இருக்கா அப்படிங்கண்ணா? பரவாயில்லைங்கண்ணா. நார்மல் வார்டுக்கு சொல்லுங்க சொல்லுங்க. இல்லை, நார்மல் வார்டுக்கு வந்து நாளைக்கு தான் மாற்றுவேன்னு சொல்லியிருக்காங்கண்ணா. இப்போ ஐசியூவில் அப்படியா? தான் இருக்கா அப்படிங்கண்ணா. ஆமாங்கண்ணா. அதான் பிரபு சொன்னாருமா, பார்க்கவே கஷ்டமா இருந்தது, உள்ள போய் பாக்குறேன்னு நம்பரும் வேண்டாம் அப்படின்னு. சந்தேகம் எல்லாம் படல தம்பி, நீங்க அதை எதுவும் நினைச்சுக்காதீங்க. அண்ணா இல்லை, அப்படியெல்லாம் இல்லைங்கண்ணா. எனக்கு நீங்கள் பண்ண உதவி நான் கண்டிப்பாக வாழ்க்கையில் மறக்க மாட்டேண்ணா. இல்ல இல்ல, நான் இல்ல, எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் உங்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்க. இல்லை கண்டிப்பாண்ணா, நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லலாம். தனிப்பட்ட முறையிலுமே நம்ம ட்ரஸ்ட், நம்ம லைஃப் ஆஃப் ஆர்டிசம் ட்ரஸ்ட் தான். சொல்லுங்க சொல்லுங்க. என்னோட குரல் கொடுத்து எனக்காக நீங்க இறங்கி வந்து இப்படி பண்ணுவீங்க, அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான். நான் உண்மையை நான் எதிர்பார்க்கல எத்தனை பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி. இன்னைக்கு என் பையன் இன்னைக்கு இப்போதைக்கு ஓகே அப்படிங்கன்னா அதுக்கு நீங்களும் ஒரு காரணம் தான். ஐயோ தம்பி, நான் உண்மையே சொல்றேன், நான் ஒரு காரணம் இல்லை, நான் சும்மா மெசேஜ் தான் அடிச்சு அனுப்புனேன். எல்லாருமே கொடுத்ததாம்மா, நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்கு. அதான் நான் எல்லாத்துக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாமா கண்டிப்பா. யாருமே என்னை யாருக்குமே தெரியாது, எனக்கும் அவங்க யாருமே தெரியாது. ஆனா தெரியாதது என் பையனுக்காக அவங்க அத்தனை பேர் எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க. நான் வாழ்க்கையில கண்டிப்பா நான் மறக்க மாட்டேன். எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்க குரூப்ல இருந்தா கண்டிப்பா நீங்க போட்டுருங்க. இல்ல அந்த குரூப்ல வேணா நீங்க ஏட் பண்ணாலும் பண்ணுங்க. நான் எல்லாத்துக்கும் நான் என்னோட மூலமா நான் நன்றி தெரிவிச்சிடறேன். கண்டிப்பா தம்பி, உங்களை மாதிரி ஒருத்தர் தான்மா எங்க குரூப்ல ஒரு முக்கியமான ஆளு. அவங்களுக்கு நாங்க ஸ்கூலுக்கு பணம் கட்டணும். இன்னைக்கு அவர் 10 பேர்த்த படிக்க வச்சிட்டு இருக்காருமா. நாளைக்கு நீங்களும் அந்த மாதிரி உயர்வீங்க. நீங்களும் 4 குழந்தைக்கு உதவி பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்ணுவேண்ணா. இன்னைக்கு கொடுத்த அத்தனை நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன்னா. கண்டிப்பா கண்டிப்பா பண்ணிட்டு இருந்தேன். ஹாஸ்பிட்டல் அது டெஸ்ட் அதுன்னு அளந்துதான் இது பண்ணிட்டு இருந்தேன்னா. ஐயோ இல்ல இல்ல இல்ல, நீங்க குழந்தைய பாருங்க, எங்களுக்கு அதுதான் முக்கியம். நீங்க அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டிமா. இப்போ நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்கறதுக்காக தான் கூப்பிட்டேன். தம்பிக்கு என்ன பிரச்சனை, அது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். ஏன்னா நான் 4 வயசு குழந்தைன்ட்டு 11 மாசம் இல்லையா? 11 மாசம் குழந்தைங்களா? 11 மாசம் பிறந்ததுல இருந்தே இது பிரச்சனையா? ஆனா அவன் பிறந்த 3ஆம் மாசத்துல இருந்து ப்ராப்ளம் தான். ஓ சரிம்மா சரி. அவனுக்கு வந்து நான் டெஸ்ட் எடுத்தது பாத்தீங்கன்னா ஜெனட்டிக்ல வந்து ஒரு 1000 ப்ராப்ளம் இருக்குங்கண்ணா. இந்த 1000 பிரச்சனையா? 1000 பிரச்சனைகள் இருக்கு. அதுல வந்து ஒரு பிரச்சனை தான் இப்ப என் பையனுக்கு இருக்குங்கண்ணா. மெட்டபாலிசம் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராப்ளம். அந்த 1000 பிரச்சனையில ஒரு பிரச்சனை உங்க பையனுக்கு இருக்கு இல்லையா? ஆமாங்கண்ணா. ஜெனட்டிக்ங்கிறது வந்து நம்ம ஜீன் மூலமா வர்றதுங்க. ஓ சரிங்க சரிங்க சரிங்க. பாட்டி முப்பாட்டதுல இருந்து வருது. பட் ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி யாருக்குமே இந்த மாதிரி ப்ராப்ளம் கிடையாது. சுகர் யாருமே கிடையாது. சுகர் இருக்கா? சுகர்னா இப்ப மெயின் வந்து அந்த இந்த பிரச்சனை தான் அவனுக்கு. நான் இவனுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, சுகர் எதனால வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இவனுக்கு வந்து புரோட்டீன் இந்த கார்போஹைட்ரேட் எல்லாம் கொடுக்கவே கூடாதுன்னா. ஓ சரிங்க சரிங்க. தாய்ப்பால் வந்து எல்லா குழந்தையும் ஃபீட் பண்ற மாதிரி கொடுக்க முடியாதுன்னா. இவ்வளவுதான். ஒரு காலையில வந்து 2 நேரம், நைட் 2 நேரம் தான் கொடுக்கணும்னா அவனுக்கு. ஒரே ஒரு கார்போஹைட்ரேட் வந்து கஞ்சி, ரைஸ் கஞ்சி மட்டும்தான். புரோட்டீன் இந்த பருப்பு, இந்த மாதிரி பருப்பு வகைகள், இந்த மாதிரி வகையில கொடுக்கவே கூடாது. அவனுக்கு கொடுத்தாச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு வந்து டைஜஸ்ட் ப்ராப்ளம் வந்துடும். என்னன்னு கேட்டீங்கன்னா வாமிட்டிங் பண்ணிடுவான். உள்ள டைஜஸ்ட் ஆகாது. இப்போ பிறந்ததுல எத்தனை தடவை அட்மிட் பண்ணிருக்கீங்க இந்த மாதிரி ஐசியூல சீரியஸ் ஆகி? இதோட 4வது தடவைங்கண்ணா. ஐயோ, இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? ஆனா கண்டிப்பா இருக்குங்கண்ணா, சொல்லியிருக்காங்க. இப்போ திருவனந்தபுரத்துல தான் எனக்கு இவங்க ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் கிட்டத்தட்ட நான் ஒரு 3 லட்சம் என் பையனுக்கு செலவு பண்ணிட்டேன்னா. எனக்கு நிறைய நண்பர்கள் உதவி பண்ணாங்க. அது இல்லாமல் நான் கடனும் வாங்கினேன். கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் 2.5 லட்சம் கடனில் தான் நானும் இருக்கேங்கண்ணா. கடன்ல இருக்கீங்க? உங்க தொழில் என்னப்பா? ஆனால் இந்த பிரிண்டிங் பிரஸ்ஸுங்கண்ணா. வருமானம் எவ்வளோ வருது? வருமானம் தினக்கூலி தானே, அதாவது டெய்லி வேஜஸ் மாதிரி தான் போயிட்டு இருக்கேன். அப்போ இந்த எத்தனை நாள், இந்த 2-3 நாள் போகலைங்களா வேலைக்கும்? இல்லைங்கண்ணா, ஒர்க்குக்கு போகலைங்கண்ணா. அப்போ வருமானமும் இல்லை, தினக்கூலினா ஒரு நாளைக்கு இல்லைன்னா எனக்கு சப்போர்ட்டிங்க்கு ரிலேஷன் சைடில் யாரும் சப்போர்ட்டிங் எனக்கு பெருசாலாம் இல்லைங்கண்ணா. ஏன்னா எல்லாருமே ஒவ்வொரு கமிட்மெண்ட்ல இருக்காங்க. யாரும் பெருசா இந்த அளவுக்கு எனக்கு ரிலேஷன்ஷிப்ல அந்த அளவுக்கு யாரும் இல்லைங்க. ஒரு நாள் சம்பளம் எவ்வளோமா? ஆனால் எனக்கு ஒரு நாள் சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 650 ரூபாங்கண்ணா. 650 ரூபா போனாதான் காசு இல்லைங்களா? ஆமாங்கண்ணா. இதுல 2.25 லட்ச ரூபா கடனு. ஆமாங்கண்ணா. வீடு சொந்த வீடா? ஆனா இல்லைங்கண்ணா, வாடகை வீடுங்கண்ணா. குழந்தையோட அம்மா வேலைக்கு போறாங்களா? ஆனா இல்லைங்கண்ணா, ஆனா இப்பதான் நான் 11 மாசம் குழந்தை தான். ஐயோ இல்ல ஆமா. வேற ஏதாவது வருமானம் இருக்குங்களா? ஆனா இல்லைங்கண்ணா, என்னோட ஒரு வருமானம் தானா. இதெல்லாம் நான் உங்ககிட்ட நான் முன்னாடியே கேட்டிருக்கேன். நான் ஏன் திரும்ப கேட்கறேன்னா எனக்கு மறந்துட்டேன், அதனால தான் கேட்கறேன். தயவு செஞ்சு வேணும் பைத்தியக்காரனாட்ட திரும்ப கேட்கறேன்லாம் நினைச்சிடாதீங்க. இல்ல, நான் ஏற்கனவே முன்னாடியே கேட்டோம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அன்னைக்கு தம்பி கியூர் ஆயிட்டாங்க இல்லையா,
ரெடி ஆன உடனே நாங்களும் அப்படி அதாவது வச்சோம். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ரெடி ஆயிடுவேண்ணா. இந்த சரிங்க. மாதிரி அந்த சோடியம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பொட்டாசியம் சோடியம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த ஃப்ளூடிங்ல கொடுத்து ட்ரிப்ஸ் இறக்கி சுகர் நார்மலாக்கி எல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெக்கவரி ஆயிடுவானா. ஆனா அது எப்படி பார்த்தாலும் ஒரு 4 நாள் 5 நாள் ஹாஸ்பிட்டல்ல ஸ்டே தானா. 3 நாள் கம்பல்சரி ஐசியூனா. அதுக்கப்புறம் 2 நாள் ஜென்ரல் வார்டில் வச்சு ரெக்கவரி பண்ணி அதாவது சுகர்லாம் ஸ்டேபிள் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படியா? சரி சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. சொல்லியிருக்காங்கண்ணா. இல்ல எனக்கு என்னங்கிறது கரெக்டா தெரியல. ஓ, டிஸ்சார்ஜ் நாளைக்கு பண்ணிடலாமா? இல்ல நான் டிஸ்சார்ஜ்னா இது நார்மல் வார்டுக்கு. நார்மல் வார்டு. நார்மல் வார்டு. ஓ, அப்பவும் நார்மல் வார்டு வந்தாலும் ஜெனரல் வார்டு தான் தருவாங்க. ஆமாங்கண்ணா. அதுக்கு தான் இந்த 35,000 ரூபாயா? ஆனா இல்லண்ணா, அதாவது பேயிங் ரூம் இருக்குங்கண்ணா. ஒரு நாளைக்கு வந்து பே ரூம் பாத்தீங்கன்னா 2000 3 ரூபால ரூம் இருக்குங்கண்ணா. இண்டிவிஜுவலா நம்ம தனியா இருக்கிற மாதிரி. சரிங்க. நானே வந்து இப்ப எல்லாரும் உதவி பண்றதுனால இருக்கிறேன். நான் அதுல போய் நான் இது பண்ண முடியாது. இப்ப ஜெனரல் வார்டுக்கே உங்களுக்கு ஒரு நாளைக்கு 800 ரூபாங்கண்ணா. சரிம்மா சரிம்மா சரிம்மா. சரிங்கண்ணா. புரியுது. இதுதான் என்னோட இதுண்ணா, ஒரிஜினல் இதுண்ணா. ஏன்னா நான் என்னோட இது ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இப்படி ஒரு இது ஆகும்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் இவன் பிறந்து 3ஆம் மாசமே எனக்கு தெரியலண்ணா. இங்க மாட்டானிக்ல வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து எங்களை கண்டுபிடிச்சாங்க. சரி சரி சரி. இந்த மாதிரி ஜெனடிக் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி. சரிம்மா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நான் உங்களை குரூப்ல கண்டிப்பா ஆட் பண்றேன். ஆனா நீங்க ரொம்ப எல்லாம் தேங்க்ஸ் சொல்ல வேண்டாம். அப்புறம் என்னன்னா எங்க கூட நீங்க சகஜமா பழக முடியாது. யாரும் உங்களுக்கு உதவி பண்ணல, இது எங்களோட கடமை. நீங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டாம். ஆனா இல்லண்ணா, அப்படி இல்லைண்ணா. எல்லாரும் வந்து மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம எல்லாருமே ஒரு குழந்தைக்காக சொல்றேன். நான் கடவுளா நினைச்சு கையெடுத்து கும்பிட்றேண்ணா. இல்லம்மா, இன்னைக்கு வந்து நீங்க கொடுத்த அந்த தொகை, நீங்க ஹாஸ்பிட்டல் வந்து கட்டின தொகை வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம். கண்டிப்பா கண்டிப்பா. உண்மையாவே உங்க இதுல ஒருத்தர் அதிகமா பணம் போட ரொம்ப உதவி பண்ணிருக்காரு. அவரோட பையனுக்கு வந்து அவர் வீட்டு வாடகை கொடுக்கல, அவர் பையனுக்கு வந்து ஸ்பீச் தெரபிக்கு அவர் பணம் கட்டணும், அதை கூட கொடுக்கல. ஆனா உங்க பையனை காப்பாத்தணும்னு கேட்டிருக்காங்க. அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு கடவுள்ல வேண்டிக்கோங்க, அது மட்டும் போதும். நானும் சுபாஷன் நல்லா இருக்கணும், நானும் கடவுள். சுபிக்ஷன் இல்லையா? நல்ல வித்தியாசமான பேருங்க. கண்டிப்பா அவங்க நல்லா இருக்கணும். சரிங்க. ஏங்க அவன் பாருங்க, நாளைக்கு பெரிய ஆளா வந்து டாக்டர் மாதிரி வந்து அவன் 4 பேர்த்த காப்பாத்துவான். இல்ல எங்களை மாதிரி இன்னும் 10 குழந்தைகளை காப்பாத்துவான். அந்த மாதிரி வளர்த்துங்க. இல்ல நான் கண்டிப்பா நாளைக்கு நான் நல்ல நாளைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நான் 2 குழந்தை என்னால முடிஞ்ச உதவி கொடுத்து கண்டிப்பாங்க. கண்டிப்பா பண்ணாமல இருக்க மாட்டேன்னா. இப்போ லாஸ்ட் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். சொல்லுங்க. இப்ப நான் அனைத்து நண்பர்களும் நான் மனமார்ந்த குடும்பத்து சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா நீங்க சொல்ற நன்றி கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் போய் சேருங்க. ரொம்ப நன்றிங்க. ஏன்னா சொல்லுங்க. கண்டிப்பா எனக்கு ஹெல்ப் தேவைப்படும்னா, எனக்கு இது இந்த ப்ராப்ளம் இதோட விடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. தீர்வு எனக்கு சொல்ல தெரியல. கண்டிப்பா நாங்க பண்றோங்க. ஆனா எங்களை ரொம்பவும் நம்பாதீங்க, ஏன்னா நாங்களும் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஆனா எங்களால முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டும் நாங்க பண்ணுவோங்க. கண்டிப்பா நீங்க உங்க சைடு நீங்க எப்படி பண்ணுமோ எனக்கு பண்ணி கொடுங்க. கண்டிப்பா நான் எல்லா கடவுள நான் வேண்டிக்கிறேன். எல்லாம் நல்லா இருக்கும் நீங்க வேண்டிங்கனாலே போதும். எங்களுக்கு நன்றி எல்லாம் வேண்டாங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூங்க. ஓகே தேங்க்ஸ்.